இந்த பேண்டட் கீரிகள் பொறுத்த வரைக்கும் 5 பேர்ல இருந்து அதிகபட்சம் 75 பேர் கூட ஒரு மாபா சேர்ந்து வாழ்வாங்க. அவ்வளவு பெரிய கூட்டமா வந்து ஆனா கண்டிப்பா கூட்டமா மட்டும்தான் வாழுவாங்க. ஆமா, தனியா வாழ மாட்டாங்க, கூட்டமா மட்டும்தான் வாழுவாங்க. ஆவரேஜா பார்த்தா 20 to 40 பேர் வரைக்கும் ஒரு மாப்ல வந்து இருக்கக்கூடும். இப்ப இவனுங்க எல்லாரும் தூங்கும்போது ஒருத்தர் மேல ஒருத்தர் கால் போட்டு தூங்குற மாதிரி எல்லாரும் சேர்ந்து இந்த பஞ்சு மூட்டை ஒண்ணு மேல ஒண்ணு எப்படி இருக்கும் அந்த மாதிரி அடுக்கி தூங்கி இருப்பானுங்க. அது ஏன் ப்ரோ இப்படி தூங்குறாங்க? ஏதோ ஆபத்து வந்தா அப்படியே லீக் ஆகி போறது. இது ஒரு காரணம். 2வது காரணம் வந்து குளிர். ஆப்பிரிக்கா காட்டுல எல்லாம் பயங்கரமா நைட்டு வந்து ஜில்லுன்னு இருக்கும். ஸோ அந்த ஜில்னஸை சமாளிக்கணும்னா எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒருத்தர் மேல ஒருத்தர் படுத்துக்கிட்டாதான் முடியும். அதுக்காக இந்த மாதிரி படுத்துப்பாங்க. ஆனா இதுல வந்து ஆண் பெண் பாகுபாடு கிடையாது. அதே மாதிரி குட்டிகளை வந்து நடுவுல போட்டுருவாங்க. இந்த ஒரு கூட்டம் இருக்குன்னா 50 பேர் இருந்தா நடுவுல வந்து குட்டிகள் இருக்கும், சுத்திலும் வந்து அடல்ட்ஸ் வந்து மேல படுத்திருப்பாங்க. இப்ப இந்த பேண்டட் கீரியை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ரோ சாப்பிடும்? இது சாப்பிட்றது வந்து அதிகமா பீட்டல் அப்படின்ற வண்டுகளை தான். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். இப்படி இவங்க சுத்தி படுத்திருப்பாங்கல்ல, கீழே இருக்கிற ஆளுக்கு வந்து மூச்சு திணற வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன பண்ணும்னா இவங்களுடைய உடம்பு கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்கும். அதனால மூச்சு திணற ஆள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நகர்ந்து அப்படியே மேல தூக்கத்திலேயே வருவான், மேல இருக்கிறவன் வந்து கீழே போயிடுவான். அப்படியே சைக்கிள் மாதிரி அந்த மாதிரி வந்து போயிட்டே இருப்பாங்க.